வணக்கம், வெல்கம் டு சுவைத்தரு. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம் இது எல்லாத்துக்கும் கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை வாங்க எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கிறேன். இதில் இப்போ அரைச்சி வச்சு ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பழத்தை இதை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும் ஓரத்துலலாம். இப்போ நல்லா பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 12லேருந்து 15 முந்திரி வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடக்கூடாது, இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த கிரேவி. அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மீடியம் ஹீட்டில் மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கணும். இது சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா தூவி விட்டுக்கலாம். இவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, நான், தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.